உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். நல்லா கை கொடி. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான். நல்லா கை கொடி பாடுவோம். உம் அன்பையே நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. சத்தமா. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. ஒரு முறை நீங்கப்பா. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். சர்வ வல்லவரே, நிறங்களோடு பேசும். அடியை மறைத்து வெளிப்படும். ஆரம்ப ஜெபம் முதல் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள். நல்ல பிதாவே. ஒருவர் ஒரு உற்சாகமாக இருங்கன்னு சொல்லுங்க. கண்ணு மூடி ஜெபம் பண்ணிடாதீங்க, கண்ணு விழித்திருங்கன்னு சொல்லுங்க. ஆமாம், உட்காருங்க. ஆமேன். சொல்லும் முன்னே சில உட்கார்ந்தாச்சு. ஏன்னா இந்த வெயில் சோதரம். சில நேரம் இன்னைக்கு வெயில் குறைவு. அப்படியே நம்ம செயல்படும் போது 1-2 வாரம்லாம் விழுந்துருவேன் போல இருந்தது. அப்போ தான் ஒரு டாக்டர் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இந்த அலை, கடலில் அலை அடிப்பது போல் அந்த வெப்ப அலை நமக்கு தெரியாமையே ஓடிட்டு இருக்குமா. அதுதான் கொஞ்சம் நம்ம உற்சாகமாக இருந்த உடனே அப்படியே டயர்டாக விழ போகிறது இருக்குது. அதனால் வேறு குழப்பம் ஒன்றும், ப்ரெஷர் லோவல் ஆகலை, ஹை ஆகலை. அந்த வெப்ப அலையுடைய பிரச்சனை 2 வாரம் எனக்கு அப்படி தான் இருந்தது. அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே விழுந்துருவோம் போல இருந்தது. ஸ்தோத்திரம். நல்லா இருக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் கண் விழித்திருங்க. கர்த்தர் உங்களை ஆகாரத்தில் திருப்தியாக்குவாராக, பிரசங்கத்தினால் உங்களை திருப்தியாக்குவாராக. சரி, இன்றைக்கு நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 115 அதனுடைய 14ஆம் வசனம். ஒரு முறை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். The Lord shall increase you more and more என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆங்கிலத்தில் 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. will increase, will multiply. will increase. ஆமென். இன்க்ரீஸ் என்ற வார்த்தைக்கு அதிகப்படுத்துதல், மல்டிப்ளை அப்படின்னா பல மடங்கு பெருக செய்தல். ஒரு அலை சொல்லுங்க பார்ப்போம். இந்த வர்த்திக்க பண்ணுவார் அந்த வார்த்தைக்கு will increase, will multiply 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுடைய அர்த்தம் மல்டிப்ளை அப்படின்னா பல மடங்கு வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம். இதனுடைய எபிரேய வார்த்தை ராவா அப்படி சொல்லியிருக்கு. என்னவா சொல்லுங்க? அர்த்தம் பெரியவனாக்குதல், அதிகமாக்குதல், எண்ணிக்கையிலே பெருக செய்தல். இதில் பெருக செய்தல் சொல்லுங்க. ஆங்கில வார்த்தை என்ன? எபிரேய வார்த்தை என்ன? ராவா. ஆங்கில வார்த்தை மல்டிப்ளை, இன்க்ரீஸ். கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே அந்த ராவா என்ற வார்த்தை, எபிரேய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகவே பெருக பண்ணுவேன். ராவா சொன்ன பாத்தீங்களா? இந்த பகுதியில் அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எண்ணிக்கையிலே பெருக செய்வார், எண்ணிக்கையிலே பெருக செய்வார். ஆமென். வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளே, அவன் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நூறத்தனையாய் வர்த்திக்க பண்ணுவார். ஒரு ஆள் மட்டும் ஆமென்னு சொல்லிச்சு. இருக்கிறது போதுமா? நூறத்தனையாய் வர்த்திக்க பண்ணுவார். பின்ன சத்தம் வரல, பிரதர் சத்தம் வரல. நூறத்தனையாய் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்குடைய மனைவி பேர் என்ன? ரெபேக்காள். ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தா. ஒருத்தர் உண்டா? வேற யாரும் உண்டா? உண்டு. அதுல ஸ்பெஷலான ஒரு சகோதரன் யாரு? லாபான். இவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணுகிற லாபான் ஆசீர்வதிக்கும் போது கஞ்சத்தனமே இல்லை. தன் பிள்ளைகளை இப்படி ஆசீர்வதித்தானோ இல்லையோ, தன் சகோதரி சோதரம் அப்படியே போயிட்டு இங்க வரப்படான்னு நினைச்சான்னு தெரியல. எப்படியோ சகோதரி புருஷன் வீட்டுக்கு போகும்போது, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அதான் ராவா என்ற வார்த்தை, எபிரேய வார்த்தை. கோடா கோடியாய் பெருகுவாயாக. உங்களை திருமணம் பண்ணி அனுப்பும்போது இப்படி ஆசிரிச்சாங்களா யாராவது? 100 200 ரூபாயை கும்பிட்டு கட்டி தந்திருப்பு. அது நமக்கு என்ன செய்ய போகுது? வீட்டில் வந்தோட அவர் வாங்கி எடுத்துடுவார். கர்த்தர் நம்மை கோடா கோடியாய் பெருக பண்ணுவாராக. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வசனத்தை தரும்போது ஆமென் அப்படின்னு ஏற்றுக்கொண்டால் அது ஆசீர்வதிக்கப்படும். அது விசுவாசிக்காவிட்டால் ஒரு பலனும் இல்லை. அதனால் விசுவாசத்தோடு நாம் கேட்போம். சரி, தேவனுடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிறவர் யாரையெல்லாம் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார்? கொஞ்சம் கவனமாக கேட்டு, என்னுடைய வாழ்வில் உங்கள் வாழ்வில் கடைபிடிக்காத பகுதி இருக்குமானால் அதை ஃபாலோ பண்ணணும். டாக்டர் மருந்து தருவார், சகோதரிக்கு மருந்து சாப்பிடவே பிடிக்காது. வீட்டுக்காரருக்கு எப்படியாவது தலைவலி எல்லாம் மாறினா உள்ள ஆகாரம் கிடைக்கும், இல்லைன்னா ஹோட்டல்லாம் சாப்பிடன்னு சொல்லி இவர் மருந்தோன்னு மருந்து வாங்கி கொடுப்பார். சில டாக்டராக மாறிடுவாங்க பார்த்தீங்களா? அதனால 1-2 நாள் சாப்பிட்டு மீதி எல்லாம் வேஸ்ட்டில் போட்டுருவாங்க. அடுத்த டாக்டரை தேடி போகும்போது பலகீனம் மாறல. டாக்டர் கேட்ப, ஒழுங்கா சாப்பிடுங்களா மாத்திரை? ஓ சாப்பிட்டு. இவங்களாம் தெரியும் நம்ம ஒன்றுமே ஒழுங்கா. திரும்ப மருந்து எழுதுவார். வசனத்தை கேட்டு ஒரு வார்த்தையாகிலும் இந்த காரியம் வாழ்விலே இல்லை, இதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க வீட்டுக்கு முன்னால வாழை கொலை குறையலை. இப்போ ஓய்ந்து போனது, இப்போ திரும்ப மட்டி வாழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு ரீசன், சும்மா தான் கடந்து பாருங்க. ஒரு திங்கள் ஜெபத்தில் ஆமென் விதைப்பதை பற்றி ஒரு வசனத்தை ஒய்ஃப் விளக்கி சொல்லி, ஆமென் எல்லாரையும் நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு. அப்போ யார் என்ன செய்தாங்களோ இல்லையோ, நாங்க போய் சும்மா இருந்த இடத்துல சும்மாவே கிடந்தது வாழை வைக்க ஆரம்பிச்சோம். எனக்கு கணக்குப்படி ஒரு 8-9 வருஷம் ஆயிற்று. சோத்திரம். ஈக்கிள் போலையாக ஒரு பழக்காய் இப்ப போகும்போது பார்க்கல. அது வரைக்கும் சும்மா இருந்த இடத்துல வசனம், இப்படி வசனம் இருக்குது, நம்ம விதைக்கிறவனுக்கு நன்மை கிடைக்கும், பயிர் செய்தா முந்தி அறுவடை செய்யலாம் அப்படின்னு வாழ வைக்க ஆரம்பிச்சோம். இது வரைக்கும் 8-9 வருஷமா அவன் இலையும் குறையல, பழமும் குறையல. ஆமென். ஆசீர்வாதம். நான் சொல்றேன், இது போல நீங்களும் கேட்கிற வசனத்தை கடைபிடிச்சீங்கன்னா ஆசீர்வாதம் வரும். இல்லைன்னா 1500 பிரசங்கம் கேட்டாலும், யூடியூப்லையும் வால்ட்ரிப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் ஒரு வார்த்தையாகிலும் கடைபிடிக்காமல் போனால் அல்ல சொல்லுங்க பாப்போம். இல்லைன்னா பிளஸ்ஸிங் டிவி 24 hours ஓடிட்டே இருக்கு. அடுத்த ஒரு டிவி இருக்க, செல்வராஜ் இந்த டிவி, நிறைய டிவி இருக்கு பார்த்தீங்களா, ஓடிட்டே இருக்கு, பிரயோஜனமே இல்லை. கேட்கிற வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கவில்லை என்றால், அதை கடைபிடிக்க பிரயாசப்பட்டால் 100 மடங்கு அல்ல, கோடா கோடியாய் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அது ஒருவேளை
நீங்கள் சில காரியத்தை விட்டுவிட கர்த்தர் எச்சரிக்கிறதா இருக்கும். சிலதை சேர்த்துக்கொள்ள எச்சரிப்பதா இருக்கும். அல்லேலூயா. சில நேரம் ஜெபம் சம்பந்தமா இருக்கும், சில நேரம் பரிசுத்த சம்பந்தமா இருக்கும், சில நேரம் ஐக்கியப்படுவது சம்பந்தமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அதை ஃபாலோ பண்ணினா கர்த்தருடைய வார்த்தைகள் கண்டிப்பா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சரி, யாரை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார்? துரிதமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 36:10, நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன், பட்டணங்கள் குடியேற்றப்படும். போதும். யாரை வர்த்திக்க பண்ணுவாரா? நீங்க தான் கேட்டீங்க சத்தமா. இந்த வசனம் பொய்யா உண்மையா? இப்ப வாசித்த வசனம் பொய்யா உண்மையா? அதுல வர்த்திக்க பண்ணுவேன் என்ற வார்த்தை மட்டுமல்ல, இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் வம்சம் அனைவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் வம்சம் அனைவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். அப்போ யாரை வர்த்திக்க பண்ணுவார்? எங்க வர்த்திக்க பண்ணப்பட வேண்டுமானால் நீங்கள் இஸ்ரவேல் வம்சமா இருக்க வேண்டும். யாரா இருக்கணும்? தேவ பிள்ளைகளா இருக்கணும், ஆவிக்குரிய மக்களா இருக்கணும். அவங்கள கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. யாரெல்லாம் இஸ்ரவேல் வம்சமா இருக்கிறார்களோ, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ எழுது. என்ன எழுதுனா, வர்த்திக்க பண்ணுவேன் மட்டுமல்ல, இஸ்ரவேல் வம்சம் அனைவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். இந்த இஸ்ரவேல் யூதா மக்களுடைய ஜனத்தொகை 3 கோடி. 2.5 கோடியா 3 கோடி? எத்தனை கோடி சொல்லுங்க? அவன் என்னெல்லாம் அந்த இஸ்ரவேல் தேசம் மக்களை எவ்வளவு பயப்படுத்துது பாருங்க. ஈரான் அதிபரை கொன்று குடும்பத்தை அழிச்சு எங்கிருந்து எவ்வளவு படைபலன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். வெறும் 2.5 கோடி தான். நம்ம தமிழகத்தினுடைய மக்கள் தொகை 8 கோடி. மொத்தம் 148 கோடி. இன்றைக்கும் அந்த ஜனத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணி கொண்டேதான் இருக்கிறார். இஸ்ரவேல் வம்சம். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. ஆவிக்கு யார் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து வேதத்தை ஃபாலோ பண்றாங்களோ, அவங்க தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் வம்சம். ஹல்லேலூயா. அன்றைக்கு இருந்த விருத்த சேதனம் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கு 7 அஸ்திபார உபதேசத்தை தந்திருக்கிறார். அதையெல்லாம் நீக்கி வைக்காம யார் ஃபாலோ பண்றாங்களோ அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென் சொல்லலையே? வர்த்திக்க பண்ணுவார். அவர்கள் தலைமுறையை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். கோடா கோடியாய் வர்த்திக்க பண்ணுவார். ஏன்னா ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்து? ஆசீர்வதிக்க. நானும் ஆமென், எந்த கோபமும் எந்த விதமான பொறாமையும் இல்லாம லாபானை விட மேலாக அவன் பல கோடியாய் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் வம்சம் அப்படின்னா ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, அவங்க டைம் இல்லாதனால ரெஃபரன்ஸ் சொல்லல, அவங்க போகிற எல்லா பிரயாணங்களிலும் இரவிலும் பகலிலும் தேவ மகிமை கூட சென்றது. ஏன் அவங்கள வர்த்திக்க பண்ணுவார்? இஸ்ரவேல் வம்சத்துக்கு மேல இந்த உலகத்தில் உள்ள யாருக்கு கொடுக்கப்படாத ஒரு பாதுகாப்பு இரவு மட்டுமல்ல பகலிலும் இருக்கிறது. இத்தனை கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறார். அவங்க போகிற எல்லா பிரயாணங்களிலும் இரவிலே மேகஸ்தம்பம், பக்கினி ஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பம், பில்லர் ஆஃப் ஃபயர், இந்த பெட்ரோம்ஸ் லைட்டை போல ஒரு வெளிச்சம் போயிட்டே இருக்கும். அதுக்குட்பட்ட மக்கள் தான் இஸ்ரவேல் மக்கள். தேவ மகிமையின்படி வாழுகிறவர்கள். அங்கே ஒரு பிரமாணம் இருக்கிறது. கவனிங்க. நம்ம சொல்லும் பார்த்தீங்களா, ராஜஸ்தான் மக்களை ஒரு பேர் போட்டு கூப்பிடும். அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது போல தான் அங்கங்கே டென்ட் அடித்து வாழ்ந்தாங்க. இங்கே முருங்கை வலை வழியாக போயிருந்தா முருங்கை வலையில் வந்து டென்ட் அடிச்சிருப்பாங்க. எத்தனை நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. 1 மாதம், 1 வாரம், 1 வருஷம் வரைக்கும் அங்கிருந்து நினைச்சபடி போக முடியாது. இப்போ கூட்டம் முடிஞ்சா 12 மணி ஆகும்போதே நீங்கள் ஓடுவதற்கு ரெடி ஆகிடுவீங்க. ஆனால் அங்கே முடியாது. பேக்கு பெட்டியெல்லாம் கொண்டு போக முடியாது. இந்த மேகம், அக்கினி ஸ்தம்பம், எப்போ அந்த மேகம் மூவ் ஆகிறத பார்த்துருக்கீங்களா? மேகம் மூவ் ஆகிறத பார்த்துருக்கீங்களா?
மேகத்தை பார்த்துருக்கிறீங்களா? அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு நேரமாக பாஸ்ட். மேகம் சில ஸ்டக்காகி நிற்கும், பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கா இல்லையா? ஆமாம், சோத்ரா. மேகம் மூவ் ஆனால் என்ன பெய்யாது? மழை பெய்யாது. ஆமாம், இந்த மேகம் மூவ் ஆகும் போது மூவ் ஆகிறது போல இந்த பில்லர் ஆஃப் ஃபயர் அப்படியே மூவ் ஆகும். அப்பதான் அவங்களுக்கு சிம்பிள் எக்கால சத்தம் கேட்கும். பெட்டி படுக்க உரல் எல்லாம் எடுத்துட்டு அவங்க பிரயாணப்படுவார்கள். ஏன் இஸ்ரவேல் வம்சத்தை ஆசீர்வதிப்பார்னா, இஸ்ரவேல் வம்சம் அவங்க விருப்பப்படி எங்கேயும் போக முடியாது, அவங்க இஷ்டப்படி பிரயாணம் பண்ண முடியாது. எங்க பிரயாணம் பண்ண இந்த மகிமை எங்கே போகிறதோ அங்கேதான் பிரயாணம் பண்ண முடியும். மனம் போல் வாழுகிற கிறிஸ்தவன் பைபிளை கையில் வச்சுட்டு ஆலயங்களுக்கு வந்துட்டு மந்திரவாதிய பிலிசூனியன் செய்கிறவங்களை குறிகாரனை தேடி போகிற ஒருவருக்கும் ஜாதகம் பார்க்கிற போகிற ஒருவருக்கும் மந்திரவாதி தேடி போகிற ஒருவருக்கும் வர்த்திக்க பண்ண முடியாது. யார் அந்த மேகத்திற்கு கீழே அடங்கி இருக்கிறார்களோ, இந்த மகிமையை சார்ந்து வாழுகிறார்களோ, இந்த மேகம் மூவ் ஆகும் போது ஒரு கலகலப்பு சத்தம் கேட்கும். மக்களே சுல்கேஸை ரெடி பண்ணு, சோத்திர உரலையெல்லாம் எடு, சத்தம் அப்படியே கேட்கும். அப்படிதானே? இந்த கூட்டம் முடிஞ்சோன்னு ஒரு சலசலப்பு இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சோடனே சில டெஸ்கையெல்லாம் தூக்கி தள்ளுவான், டிஃபன் பாக்ஸ் போட்டு அடிப்பான். ஸ்கூல் அந்த பெல் அடித்தோன்னே ஒரு ஆரவாரம் உண்டாங்க ஸ்கூல் கிரவுண்டில், அப்படிதானே? அதுபோல இந்த மேகம் கிளம்பும் போது ஒரு ஆரவாரம் உண்டாகும். அந்த மகிமை புறப்பட்டு விட்டது, எல்லாம் ரெடியாவுங்க, எல்லாம் ரெடியாவுங்க. யாரா தூங்கி கிடந்தா அடி எழும்புடா. ஏன்னா இந்த மகிமை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் நிற்கும். இவங்க உறங்கி கிடந்து போயிட்டுன்னா எதிரி வந்து வெட்டி போடுவான். இந்த மகிமை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அப்படியே சூழ்ந்து நிற்கும். இந்த சத்த எல்லை சொல்லுவது போல தேவனுடைய பிள்ளை ஏன் இஸ்ரவேல் வம்சத்தை வர்த்திக்க பண்ணுவானா, அவங்க மன விருப்பப்படி போக முடியாது, மன விருப்பப்படி வீடு கட்ட முடியாது, எங்கேயும் செல்ல முடியாது. இந்த மகிமைக்கு கீழே அகப்பட்டிருக்கிறவர்கள், மகிமை கீழே அடங்கி இருக்கிறவர்கள். கையை உயர்த்து வரல இல்லையா? எங்கெல்லாம் போகிறோம், ஃபோனை எடுத்தால் எங்கெல்லாம் போகிறோம். அல்லேலூயா, சோத்திரம். நான் போன வாரம் சொன்னேன், எல்லாம் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாக இராது. சோத்திரம். கர்நாடகில் ஒரு IPS அதிகாரி பேசுறார். சில வாரங்கள் சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்தோத்திரம் என்ன பேர் போட்டாங்களே, ஆண்களுடைய லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு இது தொடங்கி அதுக்குள்ள தவறான வீடியோக்கள் வச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஜென்ஸ் லாக்கர் ரூம் இன்ஸ்டாகிராமில் என்னெல்லாமோ லாக்கர் இருக்கு. நான் சொல்லுவேன், வாட்ஸ்அப்போட நிறுத்தினால் நல்லா இருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் இருந்தா அதையும் ஒழுக்கமாக பயன்படுத்த நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா ஏதோ சிக்கல்ல மாட்டிக்கொள்வோம். அதனால் பிள்ளைகள் கவனிங்க. நம்ம வேற எங்கேயும் போகல. இப்போ ஃபோனில் கொடுத்தா ஃபோன் எங்கெல்லாம் போகுது, கையெல்லாம் அங்கே போகுது. தேவையில்லை ஆப்பெல்லாம் டெவலப் பண்ணி என்னெல்லாமோ செய்து இருக்கிறோம். அப்படி எல்லாம் செய்தால் மகிமை கூட இருக்காது. உங்க விருப்பப்படி நடந்தால், உங்க விருப்பப்படி பேசினால், உங்க விருப்பப்படி பார்த்தால் மகிமை கூட இருக்காது. இந்த மகிமை என்ன சொல்லுதோ அவங்க மேலதான் தேவ கிருபை இருக்கும். மகிமையான எல்லாவற்றின் மேலும் பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அவங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஏன்னா நம்ம வர்த்திக்கப்படக்கூடாது என்று சில வல்லமைகள் இந்த உலகத்தில் போராடி கொண்டே இருக்கிறது. இந்த குடும்பம் உயரக்கூடாது, இந்த குடும்பம் அழிந்து போகணும், இந்த குடும்பம் முன்னேற வரக்கூடாது. அதன் மத்தியிலே நாம் வர்த்திக்கப்பட வேண்டுமானால் ஹல்லேலூயா இந்த மகிமைக்குட்பட்டிருக்கணும். அது மட்டுமல்ல, ஆதியாகமத்து புத்தகம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி இஸ்ரவேல் வம்சம் என்றால் பேர் மாற்றப்பட்டவன், இன்னும் சொன்னால் ரட்சிக்கப்பட்டவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 48:21 வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார், அவர் எங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். எல்லாம் ஜோரா அவராலே சொல்லுங்க பாபா. இந்த வார்த்தை சொல்றது யாரு? பேக்ல சொல்றேன். இந்த வசனம் சொல்றது யாரு? யாக்கோபு. பழைய பேர் யாக்கோபு, சொல்லுங்க. புதிய பேர் இஸ்ரவேல். யாக்கோப ஆண்டு கூப்பிடுவோம், எப்படி கூப்பிடுவாரு?
யாராவது யாக்கோபனை கூப்பிட்டா அவனுக்கு தெரியும் இது மனுஷன் தான் கூப்பிடுறான். இஸ்ரவேல்னு கூப்பிட்டா தேவனே கூப்பிடுறான். இந்த இஸ்ரவேல் சொல்லப்பட்ட யாக்கோபன் சொல்ல இஸ்ரவேல் எகிப்து போயிட்டான். பஞ்சத்தினால அவன் மரணம் அடையும் சூழ்நிலை வந்தது. நான் என்ன சொல்ல போறேன்னா, எகிப்துல கோசேன் தேசத்தில் இவங்க இருக்கிறாங்க. அது எந்த பகுதினா, நைல் நதிக்கும் இஸ்மாயிலியா அப்படின்னு ஒரு கால்வாய் இருக்கா. இஸ்மாயிலியா, நம்ம யாராவது இந்த ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தீங்கன்னா, இதில் போயிருக்கிறீங்க. இந்த பக்கம் எந்த கடல்? பசிபிக் ஓஷன், ஏதோ ஒரு ஓஷன். இந்த பக்கம் ஒரு கடல், இந்த நடுவில் வழி. சோதரம். இப்படி நைல் நதிக்கும் இஸ்மாலியா என்கிற கால்வாய்க்கு இடையிருப்பதுதான் இந்த கோசேன் தேசம். நல்ல செழிப்பு, ஒன்றும் வேண்டாம், 10 ஆடு இருந்தாலே வளர்ந்துடலாம். ஏன்னா புல்லு வாங்க போகண்டா, அவ்வளவு செழிப்பான தேசம். இப்போ கவனிங்க, இந்த இஸ்ரவேல் சொல்லும் போது நான் மரணடைய போறேன், கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை கானானுக்கு கொண்டு போவார் என்று சொல்லும் போது இப்ப அவங்க ஏழைகளாக இல்லை. யோசேப்பு உயிரோடு இருக்கும் 30 வருஷமும் செல்வ செழிப்பா வாழ்ந்தாங்க. அது மட்டுமல்ல, இந்த இஸ்ரவேலுக்கு எகிப்தில் ஒரு கனம் இருந்தது, பார்வோனை ஆசீர்வதிக்கிற அளவு. இந்திய பிரதமரை ஆஸ்வதிக்கிற அளவு ஒரு கனம் இருந்தா எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்க. அது போல இந்த பார்வோனை ஆஸ்வதிக்கிற அளவு எகிப்தில் இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு கனம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கோசேன் தேசம் விசேஷமான ஒரு பட்டணம், பிள்ளைகள் செல்வ செழிப்பா இருக்கிறாங்க. ஆனால் இந்த இஸ்ரவேல் சொல்லுகிறான், கர்த்தர் உங்களை சந்தித்து கானானுக்கு கொண்டு போவார். யார் இஸ்ரவேல் வம்சம்னா, இங்க கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்த உடனே, கார் வீடு பங்களா கிடைச்ச உடனே பரலோகத்தை மறக்கிறவங்க அல்ல இஸ்ரவேல் வம்சம். பாருங்க, நானா இருந்திருந்தா, ரட்சிக்கப்பட இருந்திருந்தா என் மக்கள்கிட்ட சொல்லுவேன், நானா இஸ்ரவேல் இருந்த மக்களே, உங்களை கர்த்தர் க்ளோரி ஹalleluya நல்ல இடத்தில் வைத்திருக்கிறார், ஆடு மாடு வளர்த்தாவது பிழைக்கலாம் மக்களே அப்படி சொல்லியிருப்பேன். ஏன் தெரியுமா? அவ்வளவு செழிப்பு. சொல்லுங்க, அவ்வளவு செழிப்பு. ஆனா இந்த இஸ்ரவேல் சொல்லுகிறா, மக்களே செழிப்பை பார்க்காதீங்க, எனக்கு எகிப்தினுக்கு கனம் இருக்கிறது, செழிப்பை பார்க்காதீங்க, நம்முடைய சொந்த இடம் கானான் தேசம். கொஞ்சம் அல்லேலியா வர, இங்கிட்ட அல்லேலியா வரவே இல்லை. நம்முடைய தேசம் பரம கானான். ஹல்லேலூயா. இனி கிறிஸ்தவ உலகத்தை பார்த்தா என்ன நடக்கு தெரியுமா? கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்றாங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது நன்மைகளை தருகிறா. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆமே சோதர யாக்கோப போல அல்ல, ஆமே இஸ்ரவேல போல அல்ல, பரவாயில்ல நம்ம இங்கே இருந்துடா, இங்கே இருக்கலாம் பரவாயில்ல என்று சொல்வது ஆமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல் சொன்ன தெரியுமா? இது நமக்கு சொந்தம் அல்ல. நீங்கள் கோசேனிலே செல்வ செழிப்பா இருக்கிறீங்க, அவன் நல்லதுதான், பாலும் அவன் நல்ல செழிப்பா இருக்கிறீங்க, ஆனால் நம்முடைய கானானை மறக்க கூடாது என்று அவன் சொல்வது மட்டுமல்ல, அவன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். கையை உயர்த்தி வரலேலூயா. வறுமை இருந்த காலத்தில் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இப்ப பரலோக நம்பிக்கை பாட்டும் போயிட்டு. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் அவருக்கு தெரியாம ஒரு பாட்டி கிட்ட வச்சு இந்த பாட்டை பாடினார். அந்த பாட்டி சூடு தண்ணி கோரி ஊத்திட்டாங்களா. ஏன்னா என்ன? மரண பயம். ஆனா வறுமை காலத்துல எப்ப இயேசு வருவார், எப்ப இயேசு வருவார், எக்கல சத்தம் எப்ப கேட்கும். ஆனா இப்போ வசதி வாய்ப்புகள் வந்த பின்பு இப்போ பரலோக நம்பிக்கை. இனி நான் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? இனி இயேசுவே வரமாட்டார், பரலோகமே இல்ல. சூடு அடிக்குது பாத்தீங்களா, பாம்பு கிளம்புது. அல்லேலூயா. ஆமா, இனி வருங்காலத்து என்ன வருமா தெரியுமா? காட்டில் ஆகாரம் இல்லாம எந்த காட்டுக்கு முள்வேலி போடல, அதை தாண்டி சிங்கம் வரும். எதுக்கும் பெரிய வேலை போடல. இனி காட்டில் ஆகாரம் இல்லாமல் இருக்கும் போது ஒருவேளை முருங்க வளையிலும் புலி வரலாம், முருங்க வளைக்கும் கரடி வரலாம். அல்லேலூயா. இந்த வெப்பம் இன்னும் அதிகரித்தால் நம்ம வீட்டுக்குள்ளும் கட்டுவிரியன் பாம்பு வரலாம். பயப்படாதீங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, இஸ்ரவேல் வம்சம்னா
உலகத்தை எவ்வளவு செழிப்பு இருந்தாலும் கானானை மறக்கிறோம் இஸ்ரவேல் வம்சம் அல்ல. அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள ஆவி இஸ்ரவேல் வம்சம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால சோத்திரம் ஆபிரகாம பாருங்க, சோத்திரம் ஆபிரகாம பாருங்க என்ன சொல்றேன்னா, ஸ்தோத்திரம் ஆமென். இந்த உலகத்துல எபிரேயர் 11:13 சொல்லுது, ஆபிரகாம் போன்றவர்கள் தூரத்திலே அவைகளை கண்டு அணைத்து கொண்டு பூமியிலே தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு அலறி அலறி மரித்தார்கள். அலறி அடி மரித்தார்கள், கூக்கல்ல போட்டு மரித்தார்கள், விசுவாசத்தோடு மரித்தார்கள், விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஆபிரகாமை குறித்து தியானிக்கும் போது ஏன் அந்நியன்னு சொல்லணும்? சொல்லுது, அவர்கள் விட்டு வந்த தேசத்தை போக நினைத்தால் போயிருக்கலாம், அதை பார்க்கிலும் பரம தேசத்தையே நாடினார்கள். இந்த உலகம் அழியும் மாயபுரி, இந்த உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் சொல்றாரு, இந்த உலகத்தில் அந்நியர்களும், ஒருவேளை நான் சொல்லிடலாம், ஆனா ஆபிரகாமுடைய வீட்டில் யுத்தம் பண்ண வீட்டிலே பிறந்த எத்தனை பேர் தெரியுமா? ஆபிரகாம் வீட்டில் யுத்தம் பண்ண பயிற்சி பெற்றவர்கள், ஆமென், ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்களா, 318 பேர். என்ன சொல்றாங்கன்னா வேத வல்லுநர்கள், ஒரு இராணுவத்தையே சாப்பாடு போட்டு வளர்க்கிற அளவு ஆமென் ஆமென் ஆபிரகாம் வீட்டில் அவ்வளவு செழிப்பு இருந்தது. எத்தனை பேர் வீட்டில் சாப்பிடுறாங்க சொல்லுங்க? 318 பேர் டெய்லி சாப்பாடு. யாராவது ஆபிரகாம் முத்தம் பண்ண வந்தா டேய் அவரு சிகில் கொடுப்பான். 318 பேர் ஆயுதம் ஏந்தி போயிருவாங்க. தனக்காக 300 எந்த இடத்துல அப்படி பார்க்க முடியாது. 2 போலீஸ் 3 போலீஸ் அப்படிதான் ஒரு பாதுகாப்பு. ஆனா ஆபிரகாம் வீட்டில் 318 பேர். அவன் சொல்றான், இந்த உலகத்தக அந்நியர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தக யார்? ஆபிரகாமுடைய ஆஸ்திய கவனிக்கிறீங்களா? பூமி. அதாவது நம்ம காசு இருக்குன்னு சொத்தெல்லாம் வாங்கி கூட்ட முடியாது. பெரிய குடும்பமா இருந்தா 30 ஏக்கர் வரைக்கும் தான் ஒரு ஆள் சொத்து வாங்க முடியும். எத்தனை ஏக்கர் சொல்லுங்க? எத்தனை ஏக்கர்? 30 ஏக்கர். ஒரு ஆளுக்கு 5 ஏக்கர். ஜுவல்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு 40 பவுன், அவ்வளவுதான் வச்சிருக்க முடியும். அதிகமா சொத்து வாங்கிட்டா சொத்துடா நீங்க இனி சொத்து அதான் பினாமி பேர்ல வாங்குறாங்க. இந்த காலத்தில் ஆபிரகாம் இருந்திருந்தா அரசாங்கம் நோட்டீஸ் அனுப்பும், இனி ஆபிரகாம் எந்த நிலமும் வாங்கக்கூடாது. அவ்வளவு சொத்து ஆபிரகாம் இருக்கிறது. ஒரு பெரிய பணக்காரன். அவன் சொல்றான், இந்த உலகத்துக்கு நாங்கள் அந்நியர்கள் பரதேசிகள். ஐயா கவனிங்க, இசை வம்சத்தை ஏன் வர்த்திக்க பண்ணுவார் தெரியுமா? ஆபிரகாமுடைய ஆஸ்தி ஏன் தாங்க மாட்டான் தெரியுமா? ஏராளமான நம்ம ஒரு வேளை 50 பவுன் 100 பவுன் 300 பவுன் வச்சிருங்க. ஆபிரகாம் வீட்டுல கிலோ கணக்கில் இருந்தது. கிலோ கணக்கில் தங்கத்தை வீட்டில் வச்சுட்டு சொல்றா, இந்த உலகத்துக்கு அந்நியர்கள் பரதேசிகள். ஆபிரகாமுடைய கண்கள் தங்கத்தை பார்க்கல, தூரத்தில் பரம ராஜ்யத்தை பார்த்தது. உங்க கண் என்ன பார்த்துட்டு இருக்கு சகோதரனே? உங்க கண் பரலோகத்தை பார்த்தா, நித்தியத்தை பார்த்தா, நீங்க ஒரு இஸ்ரவேல் வம்சம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணாமல் இருக்கவே முடியாது. பிள்ளைகளாம் சேர்ந்து உரலை சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்ல புரியுதா? இத்தனை பிள்ளைகளுக்கு புரிஞ்ச பிள்ளைகள் கைவித்துங்க பார்ப்போம். அது சின்ன பிள்ளைக்கே புரிஞ்சிருக்கு. ஆண்டவருக்கு முழுசா கொண்டு தேங்காய் வைக்கணும். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்? நீங்கள் இஸ்ரவேல் வம்சமா இருந்தீங்கன்னா உங்க கல்வியை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைகள் கவனிங்க, பிள்ளைகள் தம்பிமார் கவனிங்க, உங்கள் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவான். கொஞ்ச நேரம் செய்தியை கேளுங்க, பக்கத்தில் பேசாதீங்க. எதுக்கு இந்த பிரசங்கம்? எதுக்கு இந்த பிரசங்கம்? சும்மா ஜெபிச்சா வர்த்திக்க பண்ணுவாரா? சௌரியமா சொல்லுங்க. எல்லாம் கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமுறையிலேயே சொல்லுவோம். சொல்லுங்க, இயேசு வம்சமா இருந்தா, பரலோகத்தை நம்பிய பிள்ளைகளா இருந்தா உங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். எவ்வளவு வசதி வாய்ப்பு வந்தாலும், 100 பவுன் தங்கம் கையில் இருந்தாலும், அதை பார்த்து பெருமை அடையாம
ஆபிரகாம போல தூரத்துல பரலோகத்தை பார்ப்போம். வசனம் நமக்கு பரலோகத்தை சொல்லி தருது. அதை கண்டுட்டு சொல்லுவோம், 100 பவுன் இருக்குது எனக்கு, நான் எவ்வளவு பெரிய பணக்காரி தெரியுமா, 1 கோடி என் கையில் இருக்குது சொல்லாம, இந்த உலகத்துக்கு அந்நியர்கள், பரதேசிகள், அவங்க விசுவாசத்தோடு மரிச்சாங்க. உங்களை கர்த்தர் கண்டிப்பாய் வர்த்திக்க பண்ணுவார். இத்தனை பேர் வர்த்திக்க பண்ண விரும்புறீங்க? சேர்ந்து ஒருல சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளைய உயர்த்தி ஹல்லேலூயா 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 பாடுவேன் ஆனந்த துணியாய். நல்லகையா செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் சொன்ன பிரசங்கம் புரிஞ்சவங்க மட்டும் வரல சொல்லுங்க பார்ப்போம். எதை பார்க்கணுமா? எத்தனை பேர்? சிலருக்கு தூர பார்வை இருக்காது, ஆனா ஏ போல தெரியும். சிலருக்கு கிட்ட பார்வை. எந்த பார்வை உங்களுக்கு? கிட்ட பார்வை இருக்குதா? ஜொல்ச, பணத்தை, வீட்டை, செல்வத்தை, சரீர பலனை பார்த்து கிட்ட பார்வை இருக்குதா? உங்களுக்கு ஆபிரகாம போல சொத்த லென்ஸ் மாற்றினா ஒன்றும் தூர பார்வை வராது. கர்த்தரை விசுவாசித்தால் தூர பார்வை வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஒருவர் கணக்கு சொல்றாரு, ஏன் அமெரிக்கா வல்லரசு நாடு? ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தொழில் அதிபர் இருக்கிற பணம் மொத்தம் தான் இந்தியாவிட்ட இருக்கா. எப்படி? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தொழில் இருக்கிற பணம் முழு இந்தியாவிட்ட இருக்கா. எப்படி? சும்மாவா? என்ன சொன்னாலும் இந்தியாவில் உள்ள மக்களை ராணுவ விமானத்தில் கையங்காலம் கட்டி ஏற்றி கொண்டு இறக்குறாங்க. சும்மாவா நம்முடைய தலைவர்கள் அமைதியா இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. என்ன சொன்ன கேட்டிருக்கிறாங்க? அமெரிக்காவில் ஒரு ஆட்டு இருக்க பணம் தான் முழு இந்தியாவிட்ட இருக்கா. கையெழுத்தலை சொல்லுங்க பார்ப்போம். அதை போலப்பட்ட ஆபிரகாம் அவன் சொன்னா, ஐயா நம்ம அந்நியர்கள், ஆமென் சோத்ரா, பரதேசியும். அல்லேலூயா. நாங்க பரதேசிகள். இது ஏன் சொல்றாங்க? தங்களை தாழ்த்துவதற்கு. எத்தனை தாழ்மை உள்ள கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துக்கு நாங்கள் அந்நியர்கள். சரி, முதலாவது நம்ம என்ன தியானிச்சோம்னா, யாரை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவா? கிறிஸ்தவனை அல்ல, பெந்தேகோஸ்துக்காரனே அல்ல. ஆமென் ஆமென். இஸ்ரவேல் வம்சத்தை வர்த்திக்க பண்ணுவா. அவன் சொல்லுவா, எங்க பிள்ளைகள் நல்லா படிச்சாலும் படிக்கவில்லை என்றாலும் அவங்க என்ன எப்படி தெரியுமா? என் பிள்ளை ஞானஸ்தானம் எடுக்கணும். யாக்கோபுடைய எண்ணம், என் பிள்ளைகள் நல்லா செட்டப்பா இருக்கிறாங்க. வெல் செட்டப். டாக்டர் படிக்கிறான், IPS படிக்கிறான், சோத்திரம் அப்படின்னு சொல்லி மக்களை இங்கே இருந்துக்கா, கோசனை விட்டு வெளியே போயிடாதேன்னு சொல்லல. மக்களே, இந்த என்ன படிச்சாலும் சரி, இந்த எகிப்து நமக்கு சொந்தம் அல்ல, அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைகள் ஞானஸ்தான மூலிகை எடுத்து கேட்டா எத்தனை பெற்றோர் சம்மதிப்பீங்க? அம்மா எனக்கு இந்த ஜொல்சு ஒண்ணுமே வேண்டாம், கர்த்தரோடு பேச தூக்கியது எத்தனை பேர் சம்மதிப்பீங்க? மக்களே, கலத்தீராத, பரலோகம் எல்லாம் பெறவே அப்படி சொல்லுவீங்களா? அப்படிப்பட்டவங்களா இஸ்ரவேல் வம்சம்? யாக்கோபு சொல்றார், மக்களே, எகிப்திலே உங்களுக்கு நல்ல 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 உதவி இருக்கிறது. ஆனா ஒன்று, இந்த உதவியை நம்பிராதீங்க. நம்முடைய தேசம் கானான் தேசம். அதான் முப்பிதாக்கள் பாடினாங்க, இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே. எப்படியோ இந்த வெக்க காலத்தில் கரண்ட் மட்டும் போகாம இருப்பதனால கொஞ்சம் உயிரோடு இருக்கிறோம். இல்லைன்னா நம்மளுடைய உடம்பே தீ பிடிச்சிடும். அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, உப்பராம் எடுத்து கட்டிலிருந்து கீழே விழுந்துட்டாங்களா வயசான அம்மா.
சூடு 40 டிகிரியுமே வருமா? மேலே ஏறி போனா என்ன ஆகும்? சொல்லுங்கம்மா. இந்த வெப்பத்தினால ஹார்ட் ஸ்ட்ரோக் வருமா? ஹார்ட் ஸ்ட்ரோக், ஹார்ட் பாருங்க, ஹார்ட் அட்டாக்கு, பக்கவாதம், சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்களும் ஆபத்தா. 40 இதுல இது 50 60 ஆயிடுச்சா? சண்டை பிடிச்சு குறைச்ச இல்ல முடியுமா? வால்யூம் குறைடா காமெடி வரல சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. இப்ப போற போக்குக்கு கூட்டிட்டு தான் போகுது. அடுத்த கோடை விடுமுறையில் ஒருவேளை ஆண்டவர் கோபப்பட்டு 90ல் கொண்டு வந்தா என்ன ஆகும்? யாடா ஹீட்டை குடிச்சிருக்கு அந்த சொத்துற இந்த அயன் பாக்ஸில் போல 1-2 கூட்டம் நமக்கு கண்ட்ரோல் இருக்கா? சொல்லுங்க ஐயா. இந்த உலகம் வெனைட்டி, இது மாயை. அநேகர் என்ன பண்றாங்கன்னா இதான் உண்மை. நான் சொல்றேன், யார் இயேசு வம்சம் எவ்வளவு செழிப்பு செல்வமா இருந்தாலும், பிள்ளை ஐஏஎஸ் படிச்சாலும் டாக்டர் படிச்சாலும், அந்த பெற்றோருடைய விருப்பம் என் பிள்ளை பரலோகம் வரணும். ஹல்லேலூயா. என் பிள்ளை ஞானசான் இருக்கணும், என் பிள்ளை பரிசுத்தமா வாழணும். அதான் உண்மையான ஆவிக்குரியவர்கள், அதான் இஸ்ரவேல் வம்சம். ஹல்லேலூயா. அவங்களை எப்படி வர்த்திக்க பண்ணாமல் இருப்பா? சகோதரனே, உங்களை கண்டிப்பா வர்த்திக்க பண்ணுவார். வாலிப பிள்ளைகள் சொல்றேன், கர்த்தர்னு உடனே ஞானசாந்தி ஒப்புக்கொடு, அதுக்குள்ள தெய்வீக ஆசீர்வாதம் இருக்கிறது. இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது. சரி, முதல்ல யாரை வர்த்திக்க பண்ணுவா? இங்க யாராவது இசை வம்சமா எல்லாமே ஆவிக்குரிய பிள்ளைகளா எல்லாமே ஒரு சாதா வாழ்ந்துட்டு இருந்தா சொல்லுங்க, எனக்கு நித்திய பார்வை வேணும். இரண்டாவது யாரை வர்த்திக்க பண்ணுவா? எரேமியா 33:22. எரேமியா 33:22. சாரி 32:22. எரேமியா 33:22. சரி 33:22. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமா இருக்கிறது போல, நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் நினைச்சேன் ஊழியன்னா அந்த பாயிண்ட் நமக்கு அப்படின்னு. வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பலவித ஊழியம் இருக்கு. எல்லாம் இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள்னா மேக்கப் அல்லேலூயா, எலிவன் அல்லேலூயா எல்லாம் சொல்லி பிள்ளைகளை 4:30 மணி வரைக்கும் ஆமென் இந்த சூடுல உறங்காம வச்சிருக்கணும். உங்களுக்கு மேக்கப் அல்ல சொன்னு மேக்கப் பண்ணுவீங்களா? எலிவன் கராத்தே அல்லேலூயா, இதாவது அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். பார்த்தீங்களா? கராத் ஹா ஊ கராத். பிள்ளைகள் எல்லாம் பயங்கர உஷார். நல்லா சத்தமா ஒரு கராத்தே போல ஒரு சொல்லுங்க பாப்போம். பஞ்சாபி அல்ல சொல்லிடும் அல்லேலூயா. கவனிங்க சோதரா, நான் நினைச்சேன் இது நமக்கு மட்டும் இந்த பாயிண்ட் இருக்கு. ரெண்டாவது யாரை வர்த்திக்க பண்ணுவார்னா, அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. தாவீதை குறித்து பைபிள் சொல்லுது, தாவீது அவருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தான். அவன் ஒரு ராஜா, அவன் ஒரு ஆசாரியன் இருக்கல, ஆனாலும் அவனோ எதிர்த்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஊழியம் என்பது ஒரு பிரசங்கம் மட்டுமல்ல, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிப்பதே ஒரு பெரிய ஊழியம். யாத்திராம் 17:12 சொல்லுது, மோசேயின் கைகளை ஊரும் சொல்லுங்க ஊரும் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஊராரும் ஆரோனும் அப்படி சொன்னார். ஊராரும் ஆரோனும் அல்ல, ஊரும் சொல்லுங்க ஊரும் பிரதர்ஸ், ஊரும் ஆரோனும் சேர்ந்து தூக்கி பிடிக்கிறாங்க. யுத்தத்தில் வெற்றி கிடைக்குது. இது போல சர்ச்சுக்குள்ள ஆமென் அநேகர் இருப்பாங்க. ஜெப ஊழியம் ஊழியக்காரர்களை பயன்படுத்தும் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு பெரிய மேடை பிரசங்கத்தில் ஒரு பயங்கரமா பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். சபை மூலமா ஒரு கூட்டம் நடக்கிறது. ஒரு பாட்டியம்மா முன்ன போயிருந்து
ஒவ்வொரு செய்தி கொடுக்க ஹல்லேலூயா அந்நிய பாஷை பேசி பயங்கரமா ஜோம்பிட்டே இருக்கிறான். இந்த ஸ்பெஷல் பாஸ்டருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்து கூட்டம் முடியும். இந்த பாட்டி யாரு? இந்த பாட்டியை தூக்கி பரம கொண்டு போங்க, அடுத்த நாள் கூட்டத்தில் இந்த பாட்டியை முன் வைக்கக்கூடாது. அவர் டையெல்லாம் கட்டி ஹல்லேலூயா அப்படி சொல்லி பந்தாவா பிரசங்கம் பண்ண தொடங்கினா பிரசங்கம் வரல, பேச முடியல, பிரசன்ஸ் இல்ல, மக்கள் இருந்து ரீச் ஆகல. எப்படியோ சொல்லி பிரசங்கம் முடிச்சு ஆண்டவர் சொன்னாரா, நீ மேடையில் போய் பிரசங்கம் பண்ற, கீழே இருக்கிற அந்த மகள் இந்த கூட்டத்திற்கு ஓயாம ஜெபம் பண்ணி இருக்கிறா, அவளுடைய ஜெபத்தில் நீ பயன்படுத்தப்படுகிறாய், நீ அவளை அவமதிக்கிறாயா என்று ஆண்டவர் கடிந்து கொண்டாரா. ஊழியன்னு சொன்ன பிரசங்கம் பண்ணி சபையில் எடுத்து மெசேஜ் கொடுப்பது மட்டுமா ஊழியம்? அல்லேலூயா. அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஊழியம். எனக்கு தெரிந்த ஒரு நபர் சொன்னார், ஒரு கண் தெரியாத ஒருவர் தினமும் 400 பேருக்காய் ஜெபம் பண்ணுவாராம். நான் சர்ச்சில் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த நபரை பார்க்க அந்த விசுவாசி கூட்டிட்டு போனாரா. ஆமா, இவரை கண்ணோட கேட்டாராம், உங்க பேர் என்ன? ரமேஷ். ரமேஷ் 401. அப்பதான் புரிஞ்சுது, ஒரு கண் தெரியாத குருடன் டெய்லி எத்தனை பேருக்காக சொல்லுங்க 400 பேர். அட்லீஸ்ட் நம்ம முருங்கோல பக்கத்துல இருக்க மக்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? 400 பேருக்காக ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிப்பாரா? வீட்டுக்கு பேக் சைடில் சோத்திர மரம் இருக்கிறது, நீண்ட ஒரு கயிறு போடப்பட்டிருக்குமா. அந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கும் கயிறு நமக்கு நல்ல கண்ணை தந்திருக்கிறார். ஜெபிக்கிறோமா? வீட்டோட ஜெபத்தை நிறுத்துறோமா? அவர் என்ன ஜெபியாரா? சாப்பிட்டு அந்த கயரை பிடிச்சு ஆண்டவரே அந்த அந்த ஆனந்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே அந்த அஸ்வினை ஆசீர்வதியும், ஆண்டவரே அந்த நம்ம பிள்ளைகள் பேர் தான் வருது, ஜெகாவை ஆசீர்வதியும், ஆண்டவரே அந்த பையன் அவன் இப்படி பிள்ளைகள்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு பேரை சொல்லி தினமும் 400 பேருக்காக ஜெபிப்பாராம். நம்ம நினைக்கிறோம் மேடையில் இருந்து டையெல்லாம் கட்டி காத்துல டையை ஆட விட்டு ஹல்லேலூயா சில அதுல ஒரு பெரிய பந்தா பெரிய மோதிரத்தை போட்டுட்டு பாருங்க, சில லிப்டிக்கெல்லாம் போட்டு ஹல்லேலூயா ஐ ஆம் வண்டர்ஃபுல் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் பயத்தோடு நிற்கிறேன். பிரசங்கம் பண்ணுவதை நான் பயத்தோடு செய்கிறேன். நான் பிரசங்கம் நான் கடைபிடிக்காம போன அநேக அடி எனக்கு கிடைக்கும். ஆண்டவர் விரும்புவது கை கொண்டு போதிக்கிறவன். பரிசுத்தத்தை சொல்ற நான் பரிசுத்தத்தை கடைபிடிக்கணும். இது ஸ்கூல் காலேஜ் போல ஒரு வேலை என்று சம்பளம் கிடைக்கும் என்று பேசிட்டு போக முடியாது. நான் கடைபிடிக்காத பேச ஆண்டவர் கேட்ப காலரை பிடிச்சி, டேய் நீ இதை ஃபாலோ பண்றியா? அப்படி தேவன் துன்மார்க்கத்தை நோக்கி என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் இதன் உன் வாயில சொல்ல உனக்கு என்ன நியாயம் உண்டு அப்படின்னு கடைபிடிக்காம பிரசங்கம் பண்ணா அங்க கேட்பார், நிறுத்து பிரசங்கத்தை, கையை வைத்தால் இல்லையா? சரி, இரண்டாவது யாரை வர்த்திக்க பண்ணுவா? கூட்டம் முடி வரைக்கும் ஞாபகம் இருக்குமா? முதல்ல யாரை வர்த்திக்க பண்ணுவா? நீங்க இயேசு வம்சமா மாறணும். இன்னும் ஞானசம் எடுக்கல, ரட்சிக்கப்படணும். உங்களை கர்த்தர் வர்த்திக்க. ரெண்டாவது யாரை வர்த்திக்க பண்ணுவா? ஆமே ஆமே, ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவா. அல்லேலூயா. என்ன ஊழியம்? ஜெபிப்பது. சொல்லுங்க, லூக்கா 22:36 84 வயதான தாயார் பிரதர்ஸ் எப்படி இப்ப கூட்ட முடியும், நீங்க எல்லாம் போயிருவீங்க. அவங்க தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும், சொல்லுங்க, இரவும் பகலும் அது ஒரு ஜெப ஊழியம். அல்லேலூயா. நல்ல கரங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்கு. லூக்கா 8:1 வாசிங்க. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்கு. 3ஆம் வசனம். ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த. மூன்றாவது ஊழியம் என்ன? ஹலோ, இங்க சிலர் இருக்கிறீங்க, அவங்க நிலம் விற்ற போது இந்த சர்ச்சை கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. ஒரு சொல்லுங்க பார்ப்போம், இது என்ன ஊழியம் செய்வது? நம்ம கேட்டோமா? இங்க நிலைக்கிறீங்க, அவங்களுக்கு
வாஞ்சி கொடுத்து கொண்டு கொடுத்தாங்க. இது போல மூன்றாவது ஊழியம், ஜெபிக்கிற ஊழியம், பிரசவம் பண்ற ஊழியம், சுவிசேஷ ஊழியம். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. என்ன ஊழியம்? ஆஸ்திகளால் ஆண்டவருக்கு ஊழியம். இந்த யோவனால் அவன் காரியக்காரனா ஏரோது அந்திப்பா அரண்மனையில் நிர்வாகம் செய்தவன், பெரிய ஒரு விஐபி. இந்த சகோதரிக்கு பிசாசு பிடித்தது, இயேசு சுகமாக்கினார். அரண்மனை சொல்லு, அரண்மனையில் உள்ள நிர்வாகி, காரியக்காரன். பாருங்க, அந்த மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் விட்டுட்டு இயேசுவோடு ஊழியத்துக்கு போகிறதும் தங்கள் ஆஸ்திகளை இயேசுடைய ஊழியத்துக்காய் கொடுத்திருக்கிறார்கள். சந்தோஷமா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நான் சொல்றேன், நீ கர்த்தருக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதா இருக்கிறது. அப்ப இனி காணிக்கை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? இது என் ஆஸ்தியினால் கர்த்தருக்கு. எல்லாம் கப்சி பாயிட்டீங்க, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்கம்மா. பிரதர்ஸ், எப்படி கொடுக்கணும்? என் ஆஸ்தியினால் கர்த்தருக்கு நான் என்ன செய்கிறேன் சொல்லுங்க? ஊழியம் செய்கிறேன். கவனிங்க. அப்ப அந்த எண்ணம், நம்ம தசோபான்னு கேட்டுட்டு இருந்தோம். இப்போ கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது நம்முடைய ஆஸ்தியிலிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வது. கையை போய் தலை சொல்லுங்க பாப்போம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய தலைக்கு மேல களங்கம் என்னும் களங்கம் இல்லாத நலதம். தைலத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க? நிறைய ஸ்ப்ரே இருக்கு. நலதம் என்னும் பரிமள தைலம். இதனுடைய விலை 300 பணம்னா 300 தெனாரியம். ஒரு தெனாரியம்னா ஒரு நாள் கூலி. ஒரு வருஷ சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்ட பரிமளத்தின் இந்த நலதம் என்கிற தைலம். ஒரு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்ப்ரே தெரியும் எனக்கு தெரியல. சோத்திரம். இப்போ அத்தரா ரோட்டு ஓரத்தில் முஸ்லீம் சௌரமா விற்க வச்சு எதிரே பார்த்துருக்கிறீங்க. காருக்கு உள்ளேயும் ஏசிக்குள்ளே நுழைஞ்சு நிச்சயம். சோத்திரம். பார்த்துருக்கிறீங்களா? சரி, பார்க்காட்டா நல்லது. பார்த்தா வாங்கிடுவீங்க இந்த மனத்தை பார்த்தா. இந்த நலதம் என்னும் தைலம் சோதர என்ன கணக்கு சொல்ற? அமெரிக்க இன்றைக்குள்ள கணக்குப்படி 300 தெனாரியம். இன்றைக்குள்ள கணக்குப்படி அமெரிக்க டாலர் மதிப்பான 25,000 முதல் 50 அமெரிக்க டாலருக்கு மதிப்பு இருக்குமா இன்றைக்கு அந்த தைலத்துக்கு விலை. இது எங்கன்னு எடுக்கிறாங்களா? சோத்திரம். ஆமேன். இமயமலை எங்க இருக்கு? ஆமேன். ஜம்மு காஷ்மீர், இந்தியா, நேபாள், பூட்டான், இந்த நாடுகளை எல்லாம் டச் பண்ணி வருவதுதான் என்ன மலை? இமயமலை. இந்த இமயல் மலையிலே வளர்கிற ஒரு செடி இருந்து உருவாக்கப்படுதா. இங்கிருந்து எடுத்து அங்க போய் எங்க இஸ்ரவேலுக்கு இறக்குமதி பண்ணுவாங்க. அன்னைக்கே நடந்திருக்குது கப்பல் வழியா. அவர்களை சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு வருஷம் அல்ல, தலைமுறையாக கூட இந்த தைலம் கெடாம இருக்குமா? இது ஆமென். திருமணம் பண்ண போற சகோதரிகள் அவர்கள் திருமணத்திற்காக இதை பத்திரமா இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி வச்சிருப்பாங்களா? ஹல்லேலூயா. எதிர்காலத்திற்காக அதை இந்த சகோதரி உடைத்து இயேசு பாதத்தில் ஊற்றினா. அவள் சொன்னதெல்லாம் இதை உடைத்து ஊற்றுவதனால 300 தெனாரியம். ஆமை, இது என்னுடைய ஒரு வருஷ செலவு இயேசுக்கு ஊழியம் செய்வதற்காக. அப்போ நம்முடைய ஆஸ்தியினால் இதில் சிலர் நினைச்சுவாங்கன்னா காணிக்க ஒன்றும் கொடுக்கண்டா. என்ன கொடுக்கண்டா? காணிக்க ஒன்றும் கொடுக்கண்டா, தசோபாகம் கொடுக்கண்டா சொல்கிற மக்களும் உண்டு. அவங்க யூதாசு ஆவியை பெற்றவர்கள். யூதாஸ் என்ன சொன்னா? இந்த வீண் செலவு இதை விற்று இயேசு சொன்னார், தரித்திரர்கள் எப்போதும் இங்கே இருக்கிறார்கள், நான் எப்பொழுது இங்கே இருந்தேன். யாராவது காணி கொடுக்கிறான்னு சொன்னா நீங்க யூதாசுக்கு ஆவி உள்ள போயிட்டு. ஒருவேளை கர்த்தருக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, அவன் காணிக்கை கொடுத்து தசோபாகம் கொடுத்து அவன் செய்வதும் ஒரு ஊழியம் என்று கர்த்தர் சொல்றாரு. அது அவன் கூசாவின் அந்த மனிதனுடைய மனைவி செய்தாங்க. ஒரு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இனி காணி கொடுக்கும் எப்படி கொடுக்கணும் சொல்லுங்கய்யா, சொல்லுங்கம்மா. இதை நான் ஒரு ஊழியமாக செய்கிறேன். கர்த்தருக்கு கொடுக்கிற இந்த காணிக்கை தசோபாகம் ஒரு ஊழியம்.
அது கர்த்தருக்கு மகிமையாக. இது பதில் ஊழியக்காரங்க தரமாட்டாங்க, ஏசப்பா தருவார். இது சந்தோஷமா இருக்கிறீங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, யூதாசை போன்ற ஆவியில் சொல்ல இது வீண் செலவுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அணி கொடுக்குது? வீண் செலவு, உனக்கு சேமிக்கலாமே சொல்லுவாங்க. நீங்க நினைக்கணும், இது யூதாசின் ஆவி, இது கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி நான் கொடுத்தே தீர வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தருவதில் பாருங்க, கவனிங்க. சோத்ரா இதுல ஒரு பகுதி நான் சொல்றேன். கோல்கட் கம்பெனி எத்தனை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? டெய்லி அது இல்லாம வாழ முடியுமா? பர்பஸை கம்பெனி, அவருடைய உண்மையான பேர் நான் அதை போட்டோ எடுக்க நினைச்சு எடுக்கல. வில்லியம் கோல்கேட். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர், ஒரு தீவிரமான கிறிஸ்தவர். சுமார் 200 ஆண்டுக்கு மேல அந்த பர்பஸை, முன்னெல்லாம் வித்தியாசமா வரும், இப்பதான் குழல் பைப்பில் வருதான் அல்ல சொல்லுங்க பாப்போம். ஆமா, இதை தோற்றுவித்தவர் கவனிங்க. இவருக்கு 11 குழந்தைகள். எத்தனை குழந்தைகள்? வில்லியம் கோல்கேட் உண்மையான பேர், கம்பெனிக்கு பேர் கோல்கேட். அவருக்கு பேர் என்ன? இன்னைக்கும் அமெரிக்காவில் நியூயார்க் நினைக்கிறேன், அங்கே ஒரு பல்கலைக்கழகம் அவரை கௌரவிக்க ஆமீன் கோல்கட் என்கிற பேரை வச்சிருக்காங்க. கைவித்தலை சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வந்து அந்த கோல்கட் இதை ஆரம்பிக்கும் போது சோத்ரா அவர் 10 1 ஆண்டு கொடுத்தாரா? எத்தனை கொடுத்தாரா? அம்மா சொல்லுங்க, சத்தமா பிரதர் சொல்லுங்க. பாயிண்ட் வராம சொல்ல இருக்க முடியுமா? 10 1. அடுத்து 10 2 கொடுத்தாரா? 10 3 கொடுத்தாராம், 10 4 கொடுத்தாராம், 10 5 கொடுத்தாராம். அப்படி கொண்டு வர்றவங்களை சொல்லலாமா அவர் கொடுத்தது? பிறகு எல்லாமே ஒழித்து கொடுத்தாராம். எல்லாம் மற்றவர்களுக்காக ஆண்டவருக்காக கொடுத்தாராம். ஒரு சொல்லுங்க பாப்பா. அது மட்டுமல்ல, தன்னதுடைய 11 குழந்தைகளையும் அப்படியே அந்த அந்த பழக்க உள்ளவங்களா மாறினார். ஒரு சொல்லுங்க பாப்பா. ஆமே, கொல்கட்னா உலகம் ஃபுல்லா இருக்கு, அவங்க மட்டும் கண்டுபிடிக்கலன்னா கிட்ட வர முடியுமா? நாய் வாய் நாரி வர முடியுமா? கொல்கட்டில் 2 முறை தேய்ச்சாலே வாய் நாத்தம் பொறுக்கல. கவனிங்க, அவர் என்ன சொல்ல தெரியுமா? இந்த கோல்கேட் கம்பெனி வந்து கர்த்தருடையது, நான் அதுல ஒரு வேலையாளு. உலகம் ஃபுல்லா இருக்குது பாருங்க, கோடி கோடி வருமானம், பல பில்லியன் வருமானம். அவர் சொல்லுவாரா, இந்த கம்பெனி வந்து கர்த்தருடையது, நான் அதிலே ஒரு வேலையாள். இன்னைக்கு கொஞ்சம் ஐஸ்வர்யம் அவங்களுக்கு கம்மையை பார்க்கணும். என்ன கண்டது யார்? ஒரு சொல்லுங்க பாப்போம். ஒரு சொல்லுங்க. இதல்ல ரெண்டாவது என்ன ஊழியம் சொல்லுங்கம்மா? ஜெப ஊழியம், நாங்க செய்யறது போல ஊழியம். அடுத்து என்ன ஊழியம்? அப்ப இனி கர்த்தருக்காய் கொடுக்கும்போது இது நான் செய்கிற, கொடுத்து செய்கிற ஒரு ஊழியம். அப்படி சந்தோஷமா கொடுக்கணும். சரி, மூன்றாவது லூக்கா லூக்கா 17:5 ஒருவர் வாசிங்க, இன்னொரு ஆதியாகமம் 15:6 வாசிங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. சரி, இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். மூன்றாவதாக, யாருக்குள்ளெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கை வர்த்திக்க பண்ணு கொண்டே இருக்கு. ஏசப்பா என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கிற கை வைத்துங்க பாப்போம். பிரதர்ஸ், நம்பிக்கை இல்லையா? உள்ளது நான் சொல்லுவேன். இந்த ஊழியத்தில் தேவ கிருபை. ரெண்டாவது, எனக்கு உள்ளத்தில் ஒரு விசுவாசத்தை தந்தார். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தர் நடத்துவார், இதை செய்வார், நான் வெற்றியை பார்க்க தான் முடிகிறது. ஒருவேளை அவிசுவாசம் இருந்திருந்தா அந்த காரியம். இயேசு கிறிஸ்து சொந்த ஊருக்கு போனார். எந்த ஊருக்கு? நம்ம ஊர்ல ஒரு ஆள் எம்எல்ஏ ஆனா அவர் என்ன நினைப்பா தெரியுமா? நம்ம ஊருக்கு தண்ணீர் வசதி கொண்டு வரணும், நல்லா நினைப்பார். இயேசு சொந்த ஊருக்கு போய், கவனிக்கிறீங்களா? சொந்த ஊர், வளர்ந்த ஊராகிய நாசரேத்து தானே போனாரு. அங்க போய் இயேசுப்பா நல்லா ஜெபம் பண்ணி அபிஷேகத்தில் நிறைந்து, இந்த ஊர்ல, என்னுடைய நான் வளர்ந்த ஊர்ல யாரும் பிசாசு பிடிச்சவங்களா இருக்கக்கூடாது அப்படி சொல்லி போய் அங்க அற்புதம் செய்ய போனா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, யோசேப்புக்கு மோன் அல்லவா,
அப்படின்னு அவிசுவாசம் கொண்டான். இயேசு அவங்களுடைய அவிசுவாசத்தை கண்டு ஒன்றும் செய்ய முடியவில்லை. கையை தலை சொல்லுங்க பார்ப்போம். ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணும்போது சில அப்படியே மௌனம் அளிப்பாங்க. சிலர் ஆமென் ஆண்டவரே அப்படி செய்யுங்க ஆண்டவரே. பொதுவாக சபைக்காக ஜெபிக்கும் போது சிலர் அவர் ஜெபிக்க நாங்கள் கேட்க ஆண்டவரே அப்படி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்க வாயில இந்த வார்த்தை கொடுக்குறீங்களா அதன்படி நடத்துங்க ஆண்டவரே. விசுவாசம் உள்ள பிள்ளை அப்படி செய்வாங்க, அறிக்கையிடுவாங்க. மூணாவதாக யாரை வர்த்திக்க பண்ணுவான்னா விசுவாசம் உள்ள மக்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் கூட சொந்தமாக இல்லாத போது கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நீ இன்னும் தேசத்தின் தூரம் எம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு சொந்தமாக தருவது. அதனால பக்கத்து வீட்டில் உள்ள நிலத்தில் போய் நடந்துடாதீங்க. ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் வந்தது. ஒரு காரியம் செய்யுங்கள், நீங்கள் தொட்டு ஜெபிக்கிறது உங்களுக்கு தருவா. நம்ம அப்படி தானே சர்ச்சை கட்டும் போது சுவர் வைக்க சுவத்தில் கை ஜெபம் பண்ணி இருக்கிறோம். தப்புன்னு சொல்லலை. தரை போடுவதற்கு ஜெபிச்சவங்க இருக்கிறீங்களா? தரையில் கை வச்சு ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவர் மேலே போய் ஜெபிச்சிருக்கிறோமா? மேலே போய் காங்கிரீட் பண்ணி மற்ற வேலை மேலே போய் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இவர் சொன்னாராம், நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு எந்த கார் தேவையோ அந்த காரில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, நீ நடந்து திரியையா, நீ போற இடமெல்லாம் உனக்கு சொந்தமாகும். ஆனா ஒரு லிங்ஸ் நிலம் கூட மரித்தா புதைக்க கல்லறையே இல்லை. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அவன் நம்பினான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். வரலையே, நீதியாக எண்ணப்பட்டது. ஒரு அடி நிலம் கூட சொந்தமாக இல்லாத போது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இந்த தேசத்தை சொந்தமாய் தருவேன். தேசத்தின் தூரம் எம்மட்டோ அம்மட்டும். உங்கள்கிட்ட சொன்னா இவங்க என்ன செய்வீங்க? நேரே வீட்டுக்கு போவீங்களா? யாலையா துள்ளி சாடி போவீங்களா? அல்லேலூயா. ஒரு ராஜா சொன்னாராம், தன்னுடைய சேவர்களை கூப்பிட்டு, உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இங்கிருந்து எவ்வளவு தூரம் நீங்க போகிறீங்களோ போயிட்டு வர்றீங்களோ உங்களை எல்லாம் டாக்குமெண்ட் முடிச்சு தருவேன். டாக்குமெண்ட் செலவு நான் தான் பொறுப்பு. சோத்திரம். கொஞ்சம் பேர் இங்கோட்டு ஓடினாங்க மேலே, பொத்தியாவது கிடைக்கட்டு போடி எட்டணி போய் கருங்கல் போய் அங்கே போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் யாலா போர்வை வருது பார்த்தீங்களா இங்க, கொஞ்சம் பேர் கருக்கி பழத்தோட்டம், கொஞ்சம் பேர் ரைட் ஓடி 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 போய் 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 சோத்திரம் போயிட்டே இருக்கிறாங்க. யாருக்கு ஆசை தீர்ந்தது? ரப்பர் தோட்டம் முடியும் போது அழகிய தென்னந்தோப்பு, அது முடியும் போது பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜ். பார்த்து பார்த்து போய் 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 எல்லாரும் போனாங்களா? அப்படியே போயிட்டாங்களா? ஒருத்த மட்டும் ராஜாவுக்கு காலை இறுக பிடித்து கொண்டானா. ராஜா சொன்னாரா, என்னடா அறிவில்லாதவன, எல்லாரும் துள்ளி 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 ஓடிட்டே திரிகிறா, கிடைக்குன்னு சொல்லி நீ மட்டும் என் காலை பிடிச்சு கொண்ட. அவன் சொன்னாரா, நீர் எனக்கு சொந்தமாகி விட்டால் உமக்குள்ளது எல்லாம் எனக்கு தான். போனாங்களே 4 திசைக்கு. போனவனுக்கு ஒன்று மறந்து போச்சு, போயிட்டு திரும்பி ராஜா விட்ட வரணும். ஓடி ஓடி போனாங்களா? தண்ணியும் குடிக்காம இறைச்சி ஹார்ட் அட்டாக் ஆகி நான் எல்லாரும் அங்கே செத்தாங்க. திரும்ப வர யாருக்கும் பலன் இல்லை, அதுவும் நினைக்கவும் இல்லை. கருங்கலவரை போனா போதும், திரும்ப போக கொஞ்சம் பலன் இருக்குது. கருங்கலவரை போதும், யாருக்கு இல்லை. அங்க எங்க போகுது? கடல் தாண்டி அந்த கரைக்கு எல்லாம் வாங்கிடுவோம். இன்னைக்கு மக்கள் அப்படிதான் ஓவர் ஆசைப்பட்டு தங்கள் வாழ்க்கையே கெடுக்கிறார்கள். கைவித்தலை சொல்லுங்க பாப்போம், உரலை சொல்லுங்க பாப்போம், பல சொல்லுங்க. நீங்க உழைங்க, தூக்கத்தை வெறுத்து உழைக்காதீங்க. உழைங்க, சொத்திரம் நல்லா ஹார்டர் பண்ணாதீங்க. பிறகு பணம் மட்டும் இருக்கும், அனுபவிக்க. என் பையன் சொன்ன ஒரு நண்பன் இருக்கிறான், ஃப்ளெக்ஸ் கடை வச்சிருக்கிறான். அவன் சொல்லுவான், நான் 2 மணிக்கூர் தான் அப்பப்போ உறங்குறேன். பிசினஸ் ஏகப்பட்ட இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதிக நேரம் தேவையான உறக்கம் இல்லைன்னா உள்ள இருக்கிற அத்தனை கணையம் களிர் எல்லாமே சீக்கிரம் சாகுமா. 10 மணிக்கெல்லாம் உறங்கி இருக்கணுமா, காலமே எழும்பணுமா. அதிக நேரம் தூங்காமல் இருப்பது, லேட்டாய் சாப்பிடுவது ஆயுள் நாட்களை குறைய பண்ணும். அதான் முன்னூறுலாம் காலம் 8 மணிக்கு காலமே
3 மணிக்கு மேல உறங்க முடியாதுன்னு எப்படி புரண்டாலும் உறக்கம். இன்னைக்கு பண ஆசை வந்து உறக்கத்தையும் கெடுத்து, கவனிங்க, சோத்திரம், ஆயிலையும் கட்டையாக்கி. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நம்ம சௌரமா இருக்கிறாங்க, தூக்கத்தை மெனக்கெடுத்தி அப்பப்போ பிரச்சனை இல்லை, அது ரெகுலர் வேலையா இருந்தா நம்முடைய உள்ளுள்ள அவயம் மேல என்ன செய்யும்? ஏன்னா 10 மணிக்கு மேல டயாலிசிஸ்லயே டைஜஸ்ட் ஆகிற வேலை தொடரும். அப்ப நம்ம உறங்கணுமா? ரெஸ்ட். அப்ப நம்ம ஒர்க் ஆயிட்டு இருந்தா இதெல்லாம் பம்முனா கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், காசெல்லாம் வரும். ஆனா ஆயுள் ஒரு குறிப்பிட்ட 45-50 வயசுல போகும். அதுக்கப்புறம் நிறைய பாதிப்பு வரும். நான் சொல்லல, மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. அல்லேலூயா. அதான் தேவ பிள்ளைகளே கவனிங்க, சோத்திரம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய சம்பாதிப்பேன், கூட்ட நேரம் கூட வரமாட்டேன்னு சொன்னா அது தப்பு. குடும்ப ஜபத்தையும் கட் பண்ணி சம்பாதிப்ப தப்பு. கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரம் கொடுங்க, உங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். நான் சொன்ன பார்த்தீங்களா, அவர் தான் வர்த்திக்க பண்ணணும். முதலாவது வர்த்திக்க பண்ண முதல் யாரை வர்த்திக்க பண்ணுவார்? அவங்களோட மெயின் பாயிண்ட் சொன்னேன். அவங்க எவ்வளவு செழிப்பு உலகத்தில் இருந்தாலும் அவங்க கானானை நம்பி தான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. 2வது, ஆஸ்தியை கொண்டும் ஜெபித்து யார் ஊழியம் செய்கிறார்களோ அவங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும். ஒருவேளை கர்த்தருக்கு நீங்க கொடுக்குறீங்க, சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே நான் கொடுக்கிறேன், ஏன் இப்படி பிரச்சனை வருது? கேட்க ரைட் இருக்கிறது. 3வது, விசுவாசம் உள்ள பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணுவார். பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு விசுவாசம் இருந்தா உயர்கல்விக்கான பொறுப்பை அவரே எடுத்துக்கொள்வார், உங்களை சரியாய் நடத்துவார். எழுப்பி நிற்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இரக்கம் செய்கிறவர். இயேசுப்பா, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் நல்ல கை கொடி இல்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். சத்தமா உம்மாலே தானே ஆகும். இயேசுவே எங்களை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. எல்லாம் ஆகும், உம்மாலே தானே எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தில் நீரூற்றை மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவன் பெற வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தில் நீரூற்றை மாற்றுபவர் நீரே, பண்ணனப்பா. என் தொழிலை வர்த்திக்க பண்ணாத ஆண்டவரே. அவன் பெற வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே பண்ணுகிறவரே, ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும்,
இயேசுவே ஆகும் எல்லாமா. நல்ல கையை கொட்டி 2 நிமிடம் எல்லாம் நல்ல கையை கொட்டி